எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம். கற்பிழந்த எருசலேம். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, எருசலேமுக்கு முன் அருவருப்புகளை சுட்டி காட்டி நீ சொல். தலைவராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு கூறுவது இதுவே: நீ தோன்றியதும் பிறந்ததும் கானான் நாட்டிலே. உன் தந்தை ஓர் எமேரியன், உன் தாய் ஓர் இத்தியள். நீ பிறந்த வரலாறு இதுவே: நீ பிறந்த அன்று உன் கொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை. நீ நீராட்டப்பட்டு தூய்மையாக்கப்படவில்லை. உப்பு நீரால் கழுவப்படவும் இல்லை. துணிகளால் சுற்றப்படவும் இல்லை. உன்னை இரக்கத்துடன் கண்ணோக்கி உனக்காக வருந்தி இவற்றில் ஒன்றையேனும் உனக்கு செய்வாரில்லை. ஆனால் நீ திறந்த வெளியில் எறியப்பட்டாய். ஏனெனில் நீ பிறந்த நாளிலே வெறுத்து ஒதுக்கப்பட்டாய். அவ்வழியாய் கடந்து போன நான் உன் அருகில் வந்து உன் இரத்தத்தில் நீ புரள்வதைக் கண்டு இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன். ஆம், இரத்தத்தில் கிடந்த உன்னை நோக்கி வாழ்ந்திடு என்றேன். உன்னை வயல்வெளியில் வளரும் பயிர் போல் உருவாக்கினேன். நீ வளர்ந்து பருவம் எய்தி அழகிய மங்கையானாய். உன் கொங்கைகள் உருப்பெற்றன, உன் கூந்தலும் நீண்டு வளர்ந்தது. ஆயினும் நீ ஆடையின்றி திறந்த மேனியாளாய் நின்றாய். அவ்வழியாய் கடந்து போன நான் உன்னை நோக்கினேன். அப்போது நீ காதற் பருவத்தில் இருந்தாய். நான் என் ஆடையை உன்மேல் விரித்து உன் திறந்த மேனியை மூடினேன். உனக்கு உறுதிமொழி தந்து உன்னோடு உடன்படிக்கை செய்தேன். நீயும் என்னுடையவள் ஆனாய் என்கிறாய் தலைவராகிய ஆண்டவன். நான் உன்னை நீராட்டி உன் மேலிருந்த இரத்தத்தை கழுவி துடைத்து உனக்கு எண்ணெய் பூசினேன். பூப்பின்னல் உடையால் உன்னை உடுத்தி தோல் காலணிகளை உனக்கு மாட்டி மெல்லிய துகிலை உனக்கு அணிவித்து நாற்பட்டால் உன்னை போர்த்தினேன். அணிகலன்களால் உன்னை அழகு செய்தேன். கைகளுக்கும் காப்புகளும் கழுத்திற்கு சங்கிலியும் இட்டேன். மூக்குக்கு மூக்குத்தியும் காதுகளுக்கு தோடுகளும் தலையில் அழகிய மணிமுடியும் அணிவித்தேன். பொன்னாலும் வெள்ளியாலும் நீ அணி செய்யப்பட்டாய். நாற்பட்ட மெல்லிய துகிலும் பூப்பின்னல் ஆடையும் உன் உடைகளாயின. மாவும் தேனும் எண்ணெயும் உன் உணவாயின. நீ மிக மிக அழகு வாய்ந்தவளாகி அரச தகுதி பெற்றாய். உன் அழகின் காரணமாக உன் புகழ் வேற்றினத்தாரிடையே பரவிற்று. என் மாட்சி உன்மேல் பட உன் அழகு நிறைவுற்று விளங்கிற்று என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நீயோ உன் அழகில் நம்பிக்கை வைத்து உன் புகழை பணயமாக வைத்து விலைமகளாகி வருவோர் போவோரிடமெல்லாம் வேசித்தனம் செய்தாய். உன் ஆடைகளில் சில எடுத்து தொழுகை மேடுகளை அழகுபடுத்தி அங்கு வேசித்தனம் செய்தாய். ஒரு காலம் அதுபோல் நடந்ததில்லை, இனிமேல் நடக்கப் போவதும் இல்லை. நான் உனக்கு தந்த பொன் வெள்ளி அணிகலன்களை கொண்டு நீ ஆண் உருவங்களை செய்து அவற்றுடன் வேசித்தனம் செய்தாய். உன் பூப்பின்னல் ஆடைகளை எடுத்து அச்சிறைகளுக்கு போர்த்தி எனக்குரிய எண்ணெயும் தூபத்தையும் அவற்றின் முன் எரித்தாய். நான் உனக்கு அளித்த மாவு எண்ணெய் தேன் ஆகிய அதே உணவுப் பொருட்களை நீ அவற்றின் முன் நறுமண பலியென படைத்தாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நீ எனக்கு பெற்ற உன் புதல்வர் புதல்வியரை அவற்றுக்கு பலியிட்டாயே. நீ வேசித்தனம் செய்தது போதாதென்றா என் புதல்வரை அவற்றுக்கு பலியிட்டாய். இத்துணை அருவருப்பான செயல்களில் நீ வேசித்தனத்திலும் ஈடுபட்ட போதும் உன் இளமையில் ஆடையின்றி திறந்த மேனியாய் உன் இரத்தத்தில் புரண்டு கொண்டிருந்த நாட்களை நீ நினைத்து பார்க்கவில்லை. விலைமகளுக்கொத்த எருசலேமின் வாழ்க்கை. எல்லா தீச்செயல்களையும் செய்த உனக்கு ஐயோ கேடு என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நீ உனக்கென தொழுகை கூடங்கள் அமைத்து கொண்டாய். திறந்த வெளியிலெல்லாம் தொழுகை மேடுகள் எழுப்பி கொண்டாய். எல்லா தெருக்கோடிகளிலும் உன் தொழுகை மேடுகளை அமைத்தாய். உன் அழகை தரைக்குறவாக்கி வருவோர் போவோர்க்கெல்லாம் உன் உடலை கொடுத்து மிதமிஞ்சிய வேசித்தனம் செய்தாய். உன் அண்டை நாட்டவரும் உடல் பிறத்தவருமான எகிப்தியரோடு வேசித்தனம் செய்தாய். எனக்கு சினமூட்டிய அளவுக்கு மிதமிஞ்சிய விபச்சாரம் செய்தாய். ஆதலால் இதோ என் கரத்தை உனக்கு எதிராய் நீட்டி உனக்குரிய பங்கை குறைப்பேன். உன் நெறியட்ட நடத்தையை பார்த்து வெட்கி உன்னை வெறுக்கும் பெலிஸ்தியனார்களின் விருப்பத்திற்கு உன்னை கையளித்தேன். இன்னும் நிறைவடையாமல் நீ அசீரியருடன் புதல்வருடன் வேசித்தனம் செய்தாய். அவர்களுடன் விபச்சாரம் செய்து உன் ஆசை அடங்கவில்லை. ஆகையால் வாணிக நாடாகிய கல்தையாவுடன் நீ மிகுதியாய் வேசித்தனம் செய்தாய். அப்பொழுது உன் மோகம் தீரவில்லை. வெட்கங்கெட்ட விலைமகளின் செயல்களை எல்லாம் உன் இதயத்தின் காமத்தால் செய்ததா என்றோ என்கிறார் தலைவனாகிய ஆண்டவர். ஒவ்வொரு திருக்கோடியிலும் தொழுகை கூடம் கட்டினாய். ஒவ்வொரு திறந்த வெளியிலும் தொழுகை மேடு எழுப்பினாய். மற்ற விலை மாதரை போல் நீ ஊதியம் கேட்கவில்லை. பிறரின் கணவரை நயக்கும் மனையாளிவள்.
தன் கணவனுக்கு பதில் அந்நியரையே நாடுகிறாள். இவள் எல்லா விலை மாதரும் ஊதியம் பெறுவர். நீயோ உன் காதலர் அனைவருக்கும் ஊதியம் தருகின்றாய். நாட்டிசேன் என்று உன்னுடன் விபச்சாரம் செய்ய வருவோர்க்கு கையூட்டு அளிக்கின்றாய். எனவே உன் வேசித் தொழிலில் கூட நீ பிற பெண்களை நின்று வேறுபட்டிருக்கிறாய். கூடா ஒழுக்கத்திற்கு உன்னை யாரும் தூண்டுவதில்லை. நீயோ பிறருக்கு ஊதியம் தருகிறாய். நீ யாரிடமும் பெறுவதில்லை. இதுவன்றோ உன் பண்பாடு? எருசலேமின் மீது கடவுள் வழங்கவிருக்கும் நீதி தீர்ப்பு. எனவே விலைமாதே, ஆண்டவரின் வார்த்தையை கேள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: நீ காமவரை கொண்டு உன் திறந்த மேனியை காட்டி உன் காதலருடன் அருவருப்பான உன் சிலைகள் அனைத்துடனும் வேசித்தனம் செய்தாய். இதற்காகவும் உன் பிள்ளைகளை அவற்றுக்கு பலியிட்ட இரத்த பழிக்காகவும் நீ இன்பம் துய்த்த உன் காதலர் அனைவரையும் உனக்கு எதிராக நான் ஒன்று திரட்டப் போகிறேன். நீ விரும்பியவர்கள், நீ வெறுத்தவர்கள் அனைவரையும் நாட்டிசேன் என்றும் உனக்கு எதிராய் ஒன்று சேர்ப்பேன். அவர்கள் முன்னிலையில் உன் ஆடையை உரிந்து போடுவேன். அவர்கள் அனைவரும் உன் திறந்த மேனியை காண்பர். பிறர் கணவர் நயந்த பெண்டிரையும் இரத்தம் சிந்திய பெண்டிரையும் தீர்ப்பிடுதல் போல் உன்னையும் தீர்ப்பிடுவேன். என் சினத்தாலும் சகிப்பின்மையாலும் உன்மேல் இரத்தப்பழி சுமத்துவேன். பின் உன்னை அவர்களிடம் கையளிப்பேன். அவர்கள் உன் தொழுகை கூடங்களை தகர்த்து உன் தொழுகை மேடுகளை தரைமட்டமாக்குவர். உன் ஆடைகளை உரிந்து உன் அணிகலன்களை பிடுங்கிக் கொண்டு உன்னை திறந்த மேனியாயும் வெறுமையாயும் விட்டு விடுவர். உனக்கு எதிராக மக்களை திரண்டல செய்வேன். அவர்கள் உன்னை கல்லால் அறிவர், வாளால் வெட்டி போடுவர். அத்தோடு உன் வீடுகளை நெருப்பால் சுட்டரிப்பர். பெண்கள் பலர் முன்னிலையில் உனக்குரிய தண்டனை தீர்ப்புகளை நிறைவேற்றுவர். நானும் உன் வேசித்தனத்துக்கு முடிவு கட்டுவேன். நீ இனி யாருக்கும் அன்பளிப்பு அளிக்க மாட்டாய். அப்போது உன் மீது நான் கொண்ட சினம் தணியும். என் சகிப்புத்தன்மை உன்னை விட்டு அகன்றிவிடும். இனி நான் அமைதி கொள்வேன், சினமடையேன். ஏனெனில் உன் இளமையின் நாட்களை நினைக்காமல் இவற்றையெல்லாம் செய்து என்னை வெகுண்டள செய்தாய். எனவே நான் உன் நடத்தையின் விளைவை நான் உன் தலைமேல் சுமத்தினேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். உன் அருவருப்புகளை எல்லாம் செய்தது தவிர நெறிகேடாகவும் நீ நடந்து கொள்ளவில்லையா? தாயைப் போல் மகள். இதோ பழமொழி கூறும் யாவரும் தாயைப் போல் மகள் என்னும் பழமொழியை உன்னை குறித்தே கூறுவர். தன் கணவனையும் பிள்ளைகளையும் வெறுக்கும் தாயின் மகள் தானே நீ. தங்கள் கணவரையும் பிள்ளைகளையும் வெறுக்கும் பெண்டிரின் சகோதரி தானே நீ. உன் தாய் ஓர் இத்தியல், உன் தந்தை ஓர் எமோரியன். உனக்கு இடப்பக்கமாக தன் புதல்வரோடு வாழ்ந்து வந்த சமாரியா உன் தமக்கு என்றோ, உன் வலப்புறம் தன் புதல்வியரோடு வாழ்ந்து வந்த சோதோம் உன் தங்கை என்றோ. அவர்கள் நடந்து கொண்டவாறு நீயும் நடந்து அவர்கள் செய்த அருவருப்புகளை நீயும் செய்யவில்லையா? அது மட்டுமின்றி உன் கெட்ட நடத்தையில் நீ அவர்களை மிஞ்சிவிட்டாய். என்மேல் ஆணை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நீயும் உன் புதல்வியரும் செய்துள்ளதை உன் தங்கை சோதமும் அவள் புதல்வியரும் செய்ததில்லை. உன் தங்கை சோதமின் குற்றங்கள் இவையே: இருமாப்பு, உணர்வார்வம், சோம்பல் இத்தனையும் அவளிடம் அவள் புதல்வியரிடமும் இருந்தன. ஏழை எளியோரின் கைகளை அவள் வலுப்படுத்தவில்லை. இவர்கள் செருக்குடையவராய் என் முன்னிலையில் அருவருப்பானவற்றை செய்தனர். ஆகவே நான் அவர்களை புறக்கணித்து விட்டேன். இதை நீ அறிவாய் என்றோ? சமாரியாவும் உன் பாவங்களில் பாதியளவு கூட செய்யவில்லையே. நீயோ இவர்களை விட மிகுதியாக அருவருப்பானவற்றை செய்தாய். நீ செய்த அருவருப்புகள் அனைத்தோடும் ஒப்பிடும்போது உன் சகோதரிகள் நேர்மையானவர்களாக தோன்றுகிறார்கள். இப்போது உன் இழிவை நீயே தாங்கிக்கொள். உன் சகோதரிகளை விட மிகுதியாக அருவருப்பான பாவங்களை செய்து அவர்களை உன்னை விட நேர்மையானவர்கள் ஆக்கிவிட்டாய். உன் சகோதரிகளை நேர்மையானவர்களில் ஆக்கி அந்த இழிவை நீயே சுமந்து கொள். சோதோமும் சமாரியாவும் விடுவிக்கப்படும். நான் சோதோமையும் அவள் புதல்வியரையும் சமாரியாவையும் அவள் புதல்வியரையும் மீண்டும் நன்னிலைக்கு கொணர்வேன். இதனால் நீ செய்த அனைத்திற்காகவும் வெட்கி அவமானத்தை சுமப்பாய். அது அவர்களுக்கு ஆறுதலாயிருக்கும். உன் சகோதரிகள் சோதமும் அவள் புதல்வியரும் சமாரியாவும் அவள் புதல்வியரும் தங்கள் முன்னைய நன்னிலைக்கு திரும்புவர். நீயும் உன் புதல்வியரும் முன்னைய நன்னிலைக்கு திரும்புவீர்கள். நீ செருக்குடன் வாழ்ந்த காலத்தில் உன் தமைக்கு சோதமுன் பேரை உன் வாயினால் உச்சரிக்க கூட மாட்டாய். உன் தீச்செயல் வெளிப்படுவதற்கு முன் நீ அப்படி இருந்தாய். இப்போதோ சிரியாவின் புதல்வர், அவளை சுற்றி உள்ளோர், உன்னை சுற்றி இருக்கும் பெலிஸ்தியர் புதல்வியர் ஆகியோரின் வெறுப்புக்கு நீ ஆளானாய். நீ உன் ஒழுக்க கேட்டையும் உன் அருவருப்புகளை இப்போது சுமந்து கொண்டிருக்கிறாய் என்கிறார் ஆண்டவர். என்றும் நிலைத்திருக்கும் உடன்படிக்கை.
தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: கொடுத்த வாக்கை நீ மீறி உடன்படிக்கையை முறித்து விட்டாய். நீ செய்தது போலவே நானும் உனக்கு செய்வேன். ஆயினும் உன் இளமையின் நாட்களில் உன்னோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து என்றுமுள்ள உடன்படிக்கையை உன்னோடு செய்வேன். உன் தமக்கைகளையும் தங்கைகளையும் நான் உனக்கு புதல்வியராக தருவேன். நான் உன்னுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை முன்னிட்டு அல்லாமல் தந்திடுவேன். அவர்களை நீ பெற்றுக்கொள்ளும்போது உன் நடத்தையை நினைத்து வெட்கமுறுவாய். உன்னுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை நீ அறிந்து கொள்வாய். நீ செய்ததையெல்லாம் நான் மறைத்திடும் போது நீ அவற்றையெல்லாம் நினைத்து வெட்கி இழிவு மிகுதியினால் உன் வாயை ஒருபோதும் திறக்க மாட்டாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். 17ஆம் அதிகாரம். கழுகுகள் மற்றும் திராட்சை கொடி உவமை. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது: மானிடா, இஸ்ரேல் வீட்டாருக்கு விடுகதையின் வடிவில் உவமை ஒன்று கூறு. நீ சொல். தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நீண்ட பலவண்ண இறக்கைகள் கொண்ட பரந்த இறக்கைகளுடைய பெரிய கழுகு ஒன்று லெபோனுக்கு வந்து கேதுரு மரம் ஒன்றின் உச்சியில் அமர்ந்து அது அம்மரத்தின் உச்சி குழந்தை ஒன்றை கொய்து அது வாணிப நாட்டிற்கு கொண்டு வந்து வணிகர் நகர் ஒன்றில் அதை வைத்து பின் அந்நாட்டில் விதைகளில் ஒன்றை எடுத்து வந்து வளமிகு வயலில் விதைத்தது. அதன் நாற்றை நீர்மிகு நிலத்தில் கருத்தாய் நட்டது. அது துளிர்த்து தாழ்ந்து படரும் திராட்சை கொடி ஆயிற்று. அதன் கிளைகள் அக்கழுகுக்கு நேர் மேலே வளர்ந்தன, வேர்களோ அதற்கு நேர்கீழே படர்ந்தன. இவ்வாறு அது திராட்சை கொடியாகி கொப்புகளை விட்டு கிளைகளை பரப்பியது. ஆனால் பரந்த இறக்கைகளும் மிகுந்த இறகுகளும் கொண்ட வேறொரு கழுகும் இருந்தது. இந்த திராட்சை கொடி நீர் பெற வேண்டியதான் நடப்பட்டிருந்த நிலப்பரப்புக்கு அப்பால் இருந்து அக்கழுகை நோக்கி தன் வேர்களை ஓட செய்து தன் கிளைகளையும் அதன் பக்கமாய் திருப்பிற்று. கிளை பரப்பி கனி கொடுக்கும் சிறந்த ஒரு திராட்சை கொடியாய் விளங்கும் பொருட்டென்றோ செழிப்பு நிலத்தில் இது நடப்பட்டது. நீ சொல். தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: இது செழிக்குமா? இதனை வேரோடு பிடுங்கி இதன் பழக்குலைகளை கொய்துவிட துளிர்த்த இதன் இலைகளையெல்லாம் வாடி வதங்க இது பட்டு போகாதா? இதனை வேரோடு பிடுங்கி எறிய மிகுந்த கைவன்மையோ மக்கள் திரளோ வேண்டியதில்லை. இது வேறிடத்தில் நடப்பட்டாலும் செழிக்குமா? கீழே காற்று இதன் மேல் வீசும்போது இது முற்றிலும் வாடி விடாதா? இது முளைவிட்ட பாதியிலே உயர்ந்து போகுமே. ஓமையின் விளக்கம். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது: அந்த கலக வீட்டாரிடம் நீ சொல். இவைகள் யாவும் எதை குறிக்கின்றன என்று உங்களுக்கு தெரியாதா? பாபிலோனின் மன்னன் எருசலேமுக்கு வந்து அதன் அரசரையும் அதன் உயிர்க்குடி மக்களையும் சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு வந்துள்ளான். பின்னர் அவன் அரச மரபில் தோன்றிய ஒருவனை தேர்ந்தெடுத்து அவனுடன் உடன்படிக்கை செய்து அவனிடம் உறுதிமொழி வாங்கி கொண்டான். நாட்டின் தலைவர்களையும் சிறைப்பிடித்து சென்றான். குடிமக்கள் கிளர்ந்தெழாமல் பணிந்திருப்பதற்காகவும் உடன்படிக்கையை கடைப்பிடிப்பதன் மூலமே அவர்கள் பிழைத்திருக்க இயலும் என்பதற்காகவும் அவன் இவ்வாறு செய்தான். அந்த அரச மரபினன் அவனுக்கு எதிராக கிளர்ந்து குதிரைகளையும் திரளான படையையும் தனக்கு கொடுக்க வேண்டுமென்று எகிப்துக்கு தூதர்களை அனுப்பினான். இவன் வெற்றி பெற முடியுமா? இவன் தப்ப இயலுமா? உடன்படிக்கையை முறுக்கி இத்தகையவன் தப்பவே முடியாது. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என்மேல் ஆணை, தன்னை அரசனாக்கிய மாமன்னனுக்கு அளித்த வாக்குறுதியை புறக்கணித்து அவனுடன் செய்த உடன்படிக்கையை முறித்த இவன் பாபிலோன் நகருக்குள்ளேயே சாவான். மண்மேடு எழுப்பப்பட்டு கொத்தளம் கட்டப்பட்டு பலர் வீழ்த்தப்பட்ட இருக்கும் நிலையில் பெரிய படையும் திரளான வீரரும் கொண்ட பார்வோன் இவனுக்கு துணை செய்ய வரப்போவதில்லை. உடன்படிக்கையை முறிப்பதற்காக வாக்குறுதியை இவன் புறக்கணித்துள்ளான். கைமேல் அடித்து வாக்களித்திருந்தும் இவ்வாறு செய்துள்ளான். இவவே முடியாது. எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: என்மேல் ஆணை, எனக்கு அளித்திருந்த வாக்குறுதியை அவன் புறக்கணித்ததையும் என் உடன்படிக்கையை முறித்ததையும் அவன் தலைமையிலே சுமத்துவேன். நான் என் வலையை அவன் மீது வீச அவன் என் கண்ணியில் சிக்குவான். நான் அவனை பாபிலோனுக்கு கொண்டு வந்து எனக்கு எதிராய் அவன் செய்த துரோகத்துக்காக அங்கே அவனுக்கு தீர்ப்பு வழங்குவேன். அவனுடைய படை வீரர்கள் அவனுடன் தப்பியோடி வரும் யாவரும் மாளால் வீழ்வர். எஞ்சியோர் எத்திக்கிலும் சிதறடிக்கப்படுவர். அப்போது இதை உரைத்தது ஆண்டவராகிய நானே என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். கடவுளின் நம்பிக்கை தரும் வாக்குறுதி. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உயர்ந்த கேதுரு மரத்தின் நுனிக்கிளை ஒன்றை எடுத்து நானே நடுவேன். இளங்கொழுந்து ஒன்றை அந்த நுனி கொப்புகளிலிருந்து கொய்து ஓங்கி உயர்ந்ததொரு மலைமேல் நான் நடுவேன். இஸ்ரேலின் மலை உச்சியில் நான் அதை நடுவேன். அது கிளைத்து கனி தந்து சிறந்த கேதுரு மரமாக திகழும். அனைத்து வகை பறவைகளும் அதனை தம் உறைவிடமாக கொள்ளும்.
அதன் கிளைகளின் நிழல்களில் அவை வந்து தங்கும். ஆண்டவராகிய நான் ஓங்கிய மரத்தை தாழ்த்தி தாழ்ந்த மரத்தை ஓங்கு செய்துள்ளேன் என்றும், பசுமையான மரத்தை உலர செய்து உலர்ந்த மரத்தை தழைக்கு செய்துள்ளேன் என்றும் அப்போது வயல்வெளி மரங்களிலெல்லாம் அறிந்து கொள்ளும். ஆண்டவராகிய நானே உரைத்துள்ளேன், நான் செய்து காட்டுவேன். 18ஆம் அதிகாரம். ஒவ்வொருவரின் பொறுப்பு. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. புளித்த திராட்சை பழங்களை பெற்றோர் தின்ன பிள்ளைகளின் பல் கூசிட்டாம் என்னும் பழமொழியை இஸ்ரேல் நாட்டை குறித்து நீங்கள் வழங்குவதன் பொருள் என்ன? என்மேல் ஆணை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். இப்பழமொழி இஸ்ரேலில் உங்களிடையே வழங்கப்படாது. உயிர் அனைத்தும் எனக்கே சொந்தம். பெற்றோரின் உயிர் என்னுடையது, பிள்ளைகளின் உயிரும் என்னுடையதே. பாவம் செய்யும் உயிரே சாகும். ஒருவன் நேர்மையாளனாயிருந்து நீதியையும் நேர்மையும் கடைப்பிடித்ததால் மலைகளின் மேல் உண்ணாமலும் இஸ்ரேல் வீட்டாரின் சிலைகளை நோக்கி தன் கண்களை ஏறெடுக்காமலும் பிறன் மனைவியை கரைப்படுத்தாமலும் தீட்டுள்ள பெண்ணை நெருங்காமலும் இருந்தால், அடுத்திருப்பவனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கியவனுக்கு அடைமானத்தை திருப்பி கொடுத்து பசித்தவனுக்கு தன் உணவை பகிர்ந்தளித்து ஆடையின்றி இருப்பவனுக்கு ஆடை அணிவித்திருந்தால், வட்டிக்கு கொடாமலும் கொடுத்ததற்கு அதிகமாய் பெறாமலும் இருந்து தன் கையால் அநீதி செய்யாது விலகி மனிதரிடையே எழும் வழக்குகளுக்கு நீதியுடன் தீர்ப்பளித்தால், என் நியமங்களையும் நீதி நெறிகளையும் கடைப்பிடித்து உண்மையுள்ளவனாக நடந்து கொண்டால் அவன் நீதிமான் ஆவான். அவன் வாழப்போவது உறுதி என்கிறார் தலைவராகிய ஆண்டவன். ஆனால் அவனுக்கு பிறந்த மகன் கட்டுக்கடங்காதவனாயும் இரத்தம் சிந்துபவனாகவும் முன் சொல்லியவற்றில் ஒன்றை பிறருக்கு செய்பவனாகவும் இருந்தால், தந்தை இவற்றுள் எதையும் செய்யாதிருக்க மகனோ மலைகளின் மேல் படைக்கப்பட்டதை உண்டு பிறர் மனைவியை கரைப்படுத்தி எளியவரையும் வறியவரையும் ஒடுக்குபவனாகவும் கொள்ளையிடுபவனாகவும் அடைமானத்தை திருப்பி தராதவனாகவும் சிலைகளை வணங்குபவனாகவும் அருவருப்பானதை செய்பவனாகவும் வட்டிக்கு கொடுப்பவனாகவும் கொடுத்ததற்கு அதிகமாக வழங்குபவனாகவும் இருந்தால் அவன் வாழ்வானோ? அவன் வாழ மாட்டான். அருவருப்பான இவற்றையெல்லாம் அவன் செய்துள்ளதால் அவன் சாவது உறுதி. அவன் இரத்தப்பழி அவன் மேலே இருக்கும். ஆனால் இவனுக்கு பிறந்த மகன் தன் தந்தை செய்த பாவங்களை எல்லாம் கண்டு தெளிந்து அவ்வாறு செய்யாதிருந்தால், அதாவது மலைகளின் மேல் படைக்கப்பட்டதை உண்ணாமலும் இஸ்ரேல் வீட்டாரின் சிலைகளை வணங்காமலும் பிறர் மனைவியை கரைப்படுத்தாமலும் ஒருவரையும் ஒடுக்காமலும் அடைமானம் பெறாமலும் கொள்ளையிடாமலும் பசித்தவருக்கு தன் உணவை அளித்தும் ஆடையின்றிருப்பவருக்கு ஆடை கொடுத்தும் எளியவருக்கு தீங்கிழைக்காமலும் வட்டி வாங்காமலும் கொடுத்ததற்கு அதிகமாய் வாங்காமலும் என் நீதி நெறிகளை கடைப்பிடித்தும் என் நியமங்களின்படி நடந்தும் இருந்தால் அவன் தன் தந்தையின் குற்றத்திற்காக சாக மாட்டான். அவன் வாழ்வது உறுதி. மாறாக அவன் தந்தை பிறனை கொடுமைப்படுத்தி கொள்ளையடித்து தன் இனத்தாரிடையே நல்லனை அல்லாதவற்றை செய்தால் தன் குற்றத்திற்காக மடிவான். ஆயினும் தந்தையின் குற்றத்தை மகன் ஏன் சுமக்கக்கூடாது என்று நீங்கள் கேட்கலாம். மகன் நீதியையும் நேர்மையும் கடைப்பிடித்து என் நியமங்களையெல்லாம் கைக்கொண்டு ஒழுகினால் அவன் வாழ்வது உறுதி. பாவம் செய்பவரை சாவர். பிள்ளைகள் பெற்றோரின் குற்றத்தை சுமக்க மாட்டார்கள். அவ்வாறே பெற்றோரும் பிள்ளைகளின் குற்றத்தை சுமக்க மாட்டார்கள். நீதிமானின் நீதி அவன் மீது இருக்கும், பொல்லானின் பொல்லாங்கு அவன் மீது இருக்கும். தீயவரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனமாறி என் நியமங்கள் அனைத்தையும் கைக்கொண்டு நீதியையும் நேர்மையும் கடைப்பிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி. அவர்கள் சாகார். அவர்கள் இழைத்த தவறுகள் அனைத்தும் அவருக்கு எதிராக நினைக்க மாட்டா. அவர்கள் கடைப்பிடித்த நேர்மையின் பொருட்டு அவர்கள் வாழ்வர். உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகிறேன். அவர்கள் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதென்றோ என் விருப்பம் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நேரியவர் தம் நேரிய நடத்தையை நின்று விலகி தவறிழைத்து பொல்லாரை போல் வெறுக்கத்தக்கவற்றை எல்லாம் செய்தால் அவர்கள் வாழ்வாரோ? அவர்கள் கடைப்பிடித்த நேர்மையானதும் நினைக்கப்பட மாட்டாது. அவர்கள் இழைத்த துரோகத்தின் பொருட்டும் செய்த பாவத்தின் பொருட்டும் அவர்கள் சாவர். ஆயினும் தலைவரின் வழி செம்மையானதாக இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இஸ்ரேல் வீட்டாரை கேளுங்கள், என் வழியா நேர்மையற்றது? உங்கள் வழிகளன்றோ நேர்மையற்றவை? நேரியவர் தம் நேரிய நடத்தை நின்று விலகி தவறிழைத்தால் அவர்கள் தாம் இழைத்த தவற்றின் பொருட்டு சாவர். பொல்லார் தாம் செய்த பொல்லாப்பு நின்று விலகி நீதியையும் நேர்மையும் கடைப்பிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்து கொள்வர். அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்து நின்றும் விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி. அவர்கள் சாக மாட்டார். ஆயினும்
தலைவரின் வழி நேர்மையானதாக இல்லை என இஸ்ரேல் வீட்டார் சொல்கிறார்கள். இஸ்ரேல் வீட்டாரே, என் வழிகளா நேர்மையற்றவை? உங்கள் வழிகள் அன்றோ நேர்மையற்றவை? எனவே இஸ்ரேல் வீட்டாரே, ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய வழிகளை கொண்டே நான் தீர்ப்பிடுவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். மனமாறி உங்கள் குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விலகுங்கள். அப்போது தீமை உங்கள் வீழ்ச்சிக்கு காரணமாயிராது. எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இஸ்ரேல் வீட்டாரை, நீங்களேன் சாக வேண்டும்? எவருடைய சாவில் நான் இன்பம் காண்பதில்லை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். எனவே மனமாறி வாழ்வு பெறுங்கள். 19ஆம் அதிகாரம். ஓர் இரங்கற்பா. நீயோ இஸ்ரேலின் தலைவர்களை பற்றி புலம்பல் பாடு. சொல், சிங்கங்கள் நடுவில் எப்படிப்பட்ட பெண் சிங்கமாய் திகழ்ந்தவள் உன் தாய். இளம் சிங்களுக்கிடையே இருந்து அவள் தன் குட்டிகளை வளர்த்தாள். அவள் வளர்த்த குட்டிகளில் ஒன்று இளம் சிங்கமாக வளர்ச்சியுற்றது. அது இரை தேட பழகி மனிதரை தின்னல் ஆயிற்று. வேற்றினத்தார் அதனை பற்றி கேள்வியுற்று அதனை படுகொலையில் வீழ்த்தினர். அதனை சங்கிலிகளால் கட்டி எகிப்துக்கு கொண்டு போயினர். தாய் சிங்கமோ தான் தம்பிக்கையோடு காத்திருந்து வீணாயிற்று என்று கண்டாள். எனவே தன் குட்டிகளில் வேறொன்றை எடுத்து அதனை ஓர் இளஞ்சிங்கமாக உருவாக்கினாள். அது சிங்கங்களோடு நடமாடி ஓர் இளஞ்சிங்கமாயிற்று. அது இரை தேட பழகி மனிதரை தின்னலாயிற்று. அது கோட்டைகளை தாக்கி நகர்களை சூறையாடிற்று. அதன் கர்ச்சிக்கும் ஒலி கேட்ட போதெல்லாம் நாடும் அதிலுள்ள யாவும் திகிலுற்றன. அண்டை நாடுகளிலிருந்து வேற்றினத்தார் அதற்கெதிராக எப்பக்கமும் எழுந்தனர். தங்கள் வலையை அதன் மீது வீச அது அவர்கள் குழியிலே விழுந்தது. அவர்கள் அதனை சங்கிலிகளால் கட்டி கூண்டில் அடைத்து பாபிலோனின் மன்னனிடம் கொண்டு வந்தனர். இனியும் அதன் கர்ச்சனை இஸ்ரேல் மலைகளின் மீது ஒலிக்காதபடி அரண்களுக்குள் அதனை அடைத்து வைத்தனர். திராட்சை தோட்டத்தில் நீர் அருகே நடப்பட்ட திராட்சை கொடி போல் இருந்தாள் உன் தாய். மிகுந்த நீர்வளத்தின் காரணத்தால் அது கிளைகளும் கனிகளுமாக தழைத்திருந்தது. அரச செங்கோலுக்கேற்ற உறுதியான கிளைகள் அதற்கிருந்தன. அடர்ந்த கிளைகள் நடுவே அது உலர்ந்து ஓங்கிற்று. திரளான கிளைகளோடு அது உயர்ந்து தென்பட்டது. ஆனால் அது சினத்தோடு பிடுங்கப்பட்டு தரையிலே எறியப்பட்டது. கீழே காற்றினால் அது காய்ந்து போனது. அந்த கனி உதிர்ந்து போயிற்று. தண்டு உலர்ந்து தீக்கிரையாயிற்று. இப்போதோ அது பாலை நிலத்தில் வறண்ட நீரற்ற நிலப்பரப்பில் நடப்பட்டுள்ளது. அதன் தண்டிலிருந்து நெருப்பு கிளம்பி அதன் கிளைகளையும் கனிகளையும் சுட்டரித்தது. அரச செங்கோலாய் இருக்கத்தக்க உறுதியான தண்டு இனி அதில் தோன்றாது. இதுவே புலம்பல். இதனை இரங்கற்பாவன கொள்க. 20ஆம் அதிகாரம். ஆண்டவரின் விருப்பம் மனிதரின் விருப்பம். 7ஆம் ஆண்டில் 5ஆம் மாதத்தின் 10ஆம் நாளன்று இஸ்ரேல் மக்களின் பெரியோருள் சிலர் ஆண்டவரின் திருவுளத்தை கேட்டறிய வந்து என் முன் அமர்ந்தனர். அப்போது ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரேல் மக்களின் பெரியோரிடம் பேசி அவர்களும் அறிவி. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: நீங்கள் என் திருவுளத்தை கேட்டறிய வந்திருக்கிறீர்களோ, என் மேல் ஆணை, நீங்கள் கேட்டறிய நான் விடமாட்டேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். மானிடா, நீயே அவர்களுக்கு தீர்ப்பளிக்க மாட்டாயா? நீயே அவர்களுக்கு தீர்ப்பு கூற மாட்டாயா? அவர்களுடைய மூதாதையரின் வெறுக்கத்தக்க செயல்களை அவர்கள் அறிய செய். அவர்களிடம் சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: நான் இஸ்ரேலை தேர்ந்து கொண்ட நாளில் யாக்கோபின் வழிபரப்பினருக்கு உறுதிமொழி அளித்து எகிப்து நாட்டில் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்று ஆணையிட்டு கூறினேன். நான் அவர்களை எகிப்து நாட்டினின்றும் வெளிக்கொணர்ந்து நான் அவர்களுக்காக தேர்ந்தெடுத்ததும் பாலும் தேனும் வழிந்தோடுவதும் எல்லா நாடுகளிலும் பெருமை மிக்கதுமான நாட்டுக்கு அவர்களை அழைத்து செல்வேன் என்றும் அவர்களிடம் ஆணையிட்டு கூறினேன். மேலும் அவர்களை பார்த்து, ஒவ்வொருவரும் தம் கண்களுக்கு விருந்தளிக்கும் அருவருப்பானவற்றை விட்டறியப்பட்டு எகிப்தின் தெய்வ சிலைகளால் உங்களையே தீட்டுப்படுத்திக் கொள்ளாதீர்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்று சொன்னேன். அவர்களோ எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தனர். எனக்கு செவிசாய்க்க மறுத்தனர். அவர்களின் கண்களுக்கு விருந்தளித்த அருவருப்பானவற்றை எவனும் விட்டு அறியவில்லை. எகிப்தின் தெய்வ சிலைகளை ஒதுக்கிவிடவும் இல்லை. ஆகையால் எகிப்து நாட்டின் நடுவில் என் ஆத்திரத்தை அவர்கள் மேல் கொட்டி என் சினத்தை தீர்த்து கொள்வேன் என்று நான் கூறினேன். ஆயினும் அவர்களை சூழ்ந்திருந்த வேற்றினத்தார் முன்னிலையில் என் பெயர் மாசுறாதபடி நான் நடந்து கொண்டேன். இவ்வேற்றினத்தாரின் கண்முன் அன்றோ நான் அவர்களை எகிப்து நாட்டு நின்று வெளிக்கொணர்ந்து
என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன். ஆக நான் அவர்களை எகிப்து நாட்டினின்று புறப்பட செய்து பாலை நிலத்துக்கு கூட்டி வந்து வாழ்வளிக்கும் என் நியமங்களை அவர்களுக்கு கொடுத்து வாழ்வு தரும் என் நீதிநெறிகளை அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன். அவற்றை கடைப்பிடிப்போர் வாழ்வு பெறுவர். மேலும் அவர்களை புனிதப்படுத்தும் ஆண்டவர் நானே என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி என் ஓய்வு நாட்களை எனக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு அடையாளமாக தந்தருளினேன். ஆனால் இஸ்ரேல் வீட்டார் பாலை நிலத்தில் எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர். கடைப்பிடிப்போர்க்கு வாழ்வளிக்கும் என் நியமங்களின்படி அவர்கள் நடக்காமல் என் நீதி நெறிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு என் ஓய்வு நாட்களை மிகவும் இழிப்படுத்தினார்கள். எனவே பாலை நிலத்திலே என் ஆத்திரத்தை அவர்கள் மேல் கொட்டி அவர்களை அழித்துவிடப் போவதாக நான் கூறினேன். ஆயினும் நான் இவர்களை புறப்பட செய்ததை கண்ட வேற்றினத்தார் முன்னிலையில் என் பெயர் மாசுராதபடி நடந்து கொண்டேன். மேலும் நான் அவர்களுக்கு அளிக்கவிருந்த பாலும் தேனும் வழிந்தோடும் எல்லா நாடுகளிலும் பெருமை மிக்கதுமான நாட்டுக்கு அவர்களை அழைத்து செல்ல மாட்டேன் என்று பாலை நிலத்தில் அவர்களிடம் ஆணையிட்டு கூறினேன். ஏனெனில் என் நீதி நெறிகளை அவர்கள் ஒதுக்கிவிட்டனர். என் நியமங்களின்படி அவர்கள் நடக்கவில்லை. என் ஓய்வு நாட்களை அவர்கள் இழிவுபடுத்தினார்கள். அவர்களின் தெய்வ சிலைகளை அவர்களின் இதயம் நாடியது. ஆயினும் நான் அவர்களை கண்ணோக்கி அழிக்காமல் விட்டுவிட்டேன். பாலை நிலத்தில் நான் அவர்களை முழுவதும் ஒழித்து விடவில்லை. ஆனால் பாலை நிலத்திலேயே அவர்களுடைய புதல்வர்களை பார்த்து, உங்கள் மூதாதையர் நியமங்களின்படி நடவாதீர்கள், அவர்களுடைய நீதி நெறிகளை கை கொள்ளாதீர்கள், அவர்களுடைய தெய்வ சிலைகளால் உங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளாதீர்கள், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர், என் நியமங்களின்படி நடந்து என் நீதி நெறிகளை கடைபிடித்து ஒழுகுங்கள், என் ஓய்வு நாட்களை புனிதப்படுத்துங்கள், அவை எனக்கு உங்களுக்கும் இடையே ஒரு அடையாளமாக திகழும். அப்போது நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று நான் கூறினேன். ஆனால் அவர்களின் பிள்ளைகளோ எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தனர். கடைபிடிப்போர்க்கு வாழ்வழிக்கு என் நியமங்களின்படி அவர்கள் நடக்கவில்லை. என் நீதி நெறிகளையும் கடைபிடித்து ஒழுகவில்லை. என் ஓய்வு நாட்களை அவர்கள் இழிவுபடுத்தினார்கள். எனவே பாலை நிலத்திலே என் ஆத்திரத்தை அவர்கள் மேல் கொட்டி என் சினத்தை தீர்த்து கொள்வேன் என்று நான் கூறினேன். ஆயினும் நான் இவர்களை புறப்பட செய்ததை கண்ட பிறவினத்தார் முன்னிலையில் என் பெயர் மாசுராதபடி நான் நடந்து கொண்டு என்னை அடக்கி கொண்டேன். மேலும் அவர்களை வேற்றினத்தாரிடையே பிரிந்து போக செய்வதாகவும் நாடுகளுக்கிடையே சிதறிப்போக செய்வதாகவும் பாலை நிலத்தில் அவர்களுக்கு எதிராக ஆணையிட்டு கூறினேன். ஏனெனில் என் நீதி நெறிகளின்படி அவர்கள் செய்யவில்லை. என் நியமங்களை ஒதுக்கிவிட்டார்கள். என் ஓய்வு நாட்களை இழிவுபடுத்தினார்கள். அவர்களின் மூதாதையாரின் தெய்வ சிலைகளை வணங்கினார்கள். ஆகவே அவர்களுக்கு நன்மை பயக்காத நியமங்களையும் வாழ்வு தராத நீதி நெறிகளையும் நான் அவர்களுக்கு அளித்தேன். அவர்கள் தங்கள் தலைப்பிள்ளைகளை எல்லாம் பலியிட செய்து அவர்கள் அந்த காணிக்கைகளாலே அவர்கள் தீட்டுப்பட செய்தேன். அவர்களை திகிலுறவும் செய்யவும் நானே ஆண்டவர் என்று அவர்கள் அறியும் பொருட்டு இவ்வாறு செய்தேன். ஆகையால் மானிடா, இஸ்ரேல் வீட்டாருக்கு எடுத்து சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: எனக்கு மீண்டும் மீண்டும் துரோகம் செய்து உங்கள் மூதாதையார் என்னை இழிவுபடுத்தியுள்ளனர். நான் அவர்களுக்கு தருவதாக வாக்களித்திருந்த நாட்டுக்கு அவர்களை அழைத்து வந்ததும் அங்கிருந்த ஒவ்வொரு உயர்ந்த குன்றையும் தழைத்த மரத்தையும் கண்டவுடன் ஆங்காங்கே தங்கள் பலிகளை செலுத்தினார்கள். எனக்கு சினமூட்டி நேர்ச்சிகளை படைத்தார்கள். நறுமண புகை காட்டினார்கள். நேர்ம பலிகளை வார்த்தார்கள். நான் அவர்களை நோக்கி, நீங்கள் செல்லும் தொழுகை மேடு எங்கு உள்ளது என்று கேட்டேன். எனவே அதன் பெயர் பாமா என்று இந்நாள் வரை வழங்குகிறது. ஆகவே இஸ்ரேல் வீட்டாரிடம் சொல், உங்கள் மூதாதையாரை பின்பற்றி நீங்களும் தீட்டுப்படுவீர்களோ? அவர்களின் அருவருக்கத்தக்கவற்றின் பின் திரிந்து நீங்களும் விபச்சாரம் செய்வீர்களோ? இன்று வரையிலும் நீங்கள் உங்கள் காணிக்கைகளை அர்ப்பணித்து உங்கள் பிள்ளைகளை நெருப்புக்கு பலியாக்கி உங்கள் தெய்வ சிலைகள் அனைத்தாலும் உங்களை தீட்டுப்படுத்தி கொள்கிறீர்கள். இஸ்ரேல் வீட்டாரை, நீங்களோ என் திருவுளத்தை கேட்டறிய போகிறீர்கள். என்மேல் ஆணை, நீங்கள் கேட்டறிய நான் விடமாட்டேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். மேலும் மரத்தையும் கல்லையும் வழிபட்டு நாங்களும் வேற்றினத்தாரைப் போலவும் வேற்று நாடுகளின் குடிமக்களைப் போலவும் இருப்போம் என்று உங்கள் மனதில் எழும் எண்ணம் நிறைவேறப் போவதே இல்லை. கடவுள் தண்டிக்கிறார், பொருள் தருள்கிறார். இது என்மேல் ஆணை என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். வலிமை மிகு கையோடும் ஓங்கிய புயத்தோடும் வெளிப்படும் சினத்தோடும் நான் உங்களை ஆள்வேன். வலிமை மிகு கையோடும் ஓங்கிய புயத்தோடும் சீறி வரும் சினத்தோடும் பிற மக்களினங்களுக்கிடையிலிருந்து உங்களை அழைத்து வந்து நீங்கள் சிதறி கிடக்கும் நாடுகளிலிருந்து உங்களை ஒன்று சேர்ப்பேன்.
உங்களை வேற்றினத்தாரின் பாலை நிலத்துக்கு அழைத்து சென்று அங்கே உங்களை நேருக்கு நேராய் தீர்ப்பிடுவேன். எகிப்து நாட்டின் பாலை நிலத்தில் உங்கள் மூதாதையரை தீர்ப்பிட்டது போல் உங்களையும் நான் தீர்ப்பிடுவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். உங்களை என் கோலின் கீழ் கடந்து போக செய்து உடன்படிக்கை என் கட்டுக்குள் கொண்டு வருவேன். கிளர்ச்சி செய்வோரையும் என்னை மீறி நடப்போரையும் உங்களிடம் இருந்து களைத்து விடுவேன். அவர்கள் வாழும் நாட்டிலிருந்து நான் அவர்களை அழைத்து வருவேன். ஆனால் இஸ்ரேல் நாட்டினுள் அவர்கள் புக மாட்டார்கள். அப்போது நானே ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. இஸ்ரேல் வீட்டாரே, நீங்கள் ஒவ்வொருவரும் போய் உங்கள் தெய்வ சிலைகளை வழிபட்டு கொள்ளுங்கள். ஆனால் பின்னர் நீங்கள் எனக்கு செவிசாய்த்து உங்கள் காணிக்கைகளாலும் தெய்வ சிலைகளாலும் என் பெயரை மாசுபடுத்தவே மாட்டீர்கள். என் திருமலையில் இஸ்ரேல் நாட்டு மலைமிக கட்டில் வாழும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் அந்நாட்டில் என்னை வழிபடுவர் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். அங்கே நான் அவர்களை ஏற்றுக்கொள்வேன். அங்கே உங்கள் புனித பலிகள் அனைத்தோடும் படையல்களையும் முதற்பலன் காணிக்கைகளையும் நான் எதிர்பார்த்து நிற்பேன். பிற மக்களினங்களுக்கிடையிருந்து உங்களை அழைத்து வருவேன். நீங்கள் சிதறி கிடக்கும் நாடுகளிலிருந்து நான் ஒன்று சேர்க்கும் போது உங்களை நறுமண காணிக்கையாக ஏற்றுக்கொள்வேன். அப்போது நான் தூயவர் என்பது உங்கள் மூலம் வேற்றினத்தாருக்கு வெளிப்படும். இவ்வாறு நான் உங்கள் மூதாதையாருக்கு தருவதாக ஆணையிட்டு கூறிய இஸ்ரேல் நாட்டுக்கு நான் உங்களை அழைத்து வரும்போது நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். உங்கள் வழிகளையும் உங்களை தீட்டுப்படுத்தி கொள்ள செய்த செயல்கள் அனைத்தையும் அங்கே நீங்கள் நினைத்து நீங்கள் புரிந்து எல்லா தீச்செயல்களின் பொருட்டும் உங்களை மிகவும் நொந்து கொள்வீர்கள். இஸ்ரேல் வீட்டாரே, உங்கள் தீய வழிகளுக்கும் கெட்ட பழங்களுக்கும் ஏற்ப நான் உங்களை நடத்தாமல் என் பெயரின் பொருட்டு உங்களுக்கு இவ்வாறெல்லாம் செய்யும்போது நானே ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். தெற்கு எரிகிறது. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, நீ உன் முகத்தை தெற்கு நோக்கி திருப்பி தென் பகுதிக்கு எதிராக அருளுரை ஆற்றி நெகேபின் நிலப்பரப்பின் காட்டு வெளிக்கு எதிராக இறைவாக்குரை. நெகேபிலிருந்து காட்டு வெளிக்கு சொல். ஆண்டவரின் வாக்கிய கேள். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. இதோ நான் உனக்கு தீ வைப்பேன். அது உன்னிலிருக்கும் எல்லா பச்சை மரங்களையும் பட்ட மரங்களையும் எரித்துவிடும். கொழுந்து விட்டறியும் அப்பிளம்பு அணைக்கப்படாது. தென் திசை முதல் வட திசை வரை இருக்கும் எல்லா முகங்களும் அதனால் கருகி போகும். ஆண்டவராகிய நானே அதை கொளுத்தினேன் என்பதை யாவரும் அறிந்து கொள்வார்கள். அதுவோ அணைந்து போகாது. அப்போது நான், தலைவராகிய ஆண்டவரே, இவன் ஊமைகளை புனைப்பவன் அன்றோ என்று என்னை குறித்து சொல்கிறார்களே என்று முறையிட்டேன். ஆமென். God bless you.